இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து செகண்ட் டெஸ்ட்டு நாளைக்கு நடக்க போகுதுங்க விசாகப்பட்டினத்தில். என்னங்க இந்த டெஸ்ட் மேட்ச் எப்படி இந்தியா ஜெயிப்பாங்களா, பேஸ்பாலில் வந்து கவுண்டர் பண்ணுவாங்களான்னு தெரில. இங்கிலாந்துலேருந்து இப்போ தான் பென் ஸ்டோக் சொல்லியிருக்காரு, ஜாக் லீச் வந்து அவுட் ஆஃப் தி செகண்ட் டெஸ்ட்டுன்ட்டு இன்ஜுரிங்கிறதுனால. ஏற்கனவே ஜாக் லீச் வந்து இன்ஜுரியிலேருந்து தான் வந்திருந்தார். மறுபடியும் ஜாக் லீச்சுக்கு வந்து இன்ஜுரி ஆயிடுச்சு. அதனால் அவங்க இதில் பஷீர் அகமது அவர் கண்டிப்பாக வந்து இந்த டெஸ்ட்டில் டெபியூ பண்ணிடுவார். ஏற்கனவே இங்கிலாந்து சொல்லியிருந்தாங்க நாங்கள் 4 ஸ்பின் பவுலர்ஸோட போகிறோன்ட்டு. ஆனால் இந்த வாட்டி அவங்களால 4 ஸ்பின்னர்ஸெல்லாம் விளையாட வைக்க முடியாது. ஏன்னா வந்து ஜாக் லீச் ரூல் அவுட்டாக அங்கே வந்து அந்த பஷீர் அகமது வந்து வந்துடுவார் கண்டிப்பாக. அதனால் இங்கிலாந்து ஸ்குவாட் வந்து அப்படியே தான் விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன், அதே பிளேயிங் 11. யாரை வேணால் மாற்றுவாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா மார்க் வுட்டுக்கு பதிலாக ஜேம்ஸ் ஆண்டர்சன் வரலாம். ஏன்னா விசாகப்பட்டினம் விக்கெட் வந்து கொஞ்சம் திரும்புகிற விக்கெட்டாக இருக்கும், வைசாக் விக்கெட்டு. அதனால் எப்படி விளையாட போகிறாங்கன்னு தெரியல. இங்கிலாந்தில் வந்து மார்க் வுட் விளையாடுவாரா இல்லை ஜேம்ஸ் ஆண்டர்சன் விளையாடுவாரான்னு தெரில. ஏன்னா விசாகப்பட்டினம் விக்கெட் வந்து கொஞ்சம் சீமிங் விக்கெட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, பிச்சு பார்க்கும்போது தெரியுது. அதனால் வந்து ஜேம்ஸ் ஆண்டர்சன் விளையாட நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஜேம்ஸ் ஆண்டர்சன் வந்து நல்லா ஸ்விங் பண்ணுவார், ஏர்லியாக ஸ்விங் பண்ணி இந்தியாவிலலாம் விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா இங்கிலாந்து மறுபடியும் செகண்ட் டெஸ்ட்டில் டாப்புக்கு போயிடுவாங்க. பார்ப்போம் இங்கிலாந்து வந்து என்ன ஸ்ட்ராட்டஜி வந்து செகண்ட் டெஸ்ட் யூஸ் பண்ண போகிறாங்க. ஒன்று வந்து ஜேம்ஸ் ஆண்டர்சன் விளையாடணும், இல்லை மார்க் வுட் விளையாடணும். என்னை பொறுத்தவரையும் கண்டிஷன் சூட் ஆகிறது பார்த்தீங்கன்னா அவங்க பிளேயிங் 11 சேம் பிளேயிங் 11ஆக தான் இருக்கும். ஜாக் லீச்சுக்கு பதிலாக அந்த பஷீர் அகமது வந்து விளையாடுவாருன்னு நினைக்கிறேன். மற்றபடி எந்த சேஞ்சஸும் பண்ண மாட்டாங்க இங்கிலாந்து. ஏன்னா இங்கிலாந்து வந்து செம்ம கான்ஃபிடென்ஸில் இருப்பாங்க ஃபஸ்ட் டெஸ்ட்டு ஜெயிச்சதுனால. அதனால் அவங்கள பற்றி எந்த குறையும் சொல்ல முடியாது. செகண்ட் டெஸ்ட்டும் ஜெயிக்க தான் பார்ப்பாங்க. ஏன்னா இங்கிலாந்து வந்து அப்படிப்பட்ட டீம். பேஸ்பால் வந்து சூப்பராக விளாண்டுட்டு இருக்காங்க இங்கிலாந்து. இங்கிலாண்டோட ஸ்ட்ராட்டஜி செகண்ட் டெஸ்ட்டை வந்து கண்டிப்பாக இந்தியாவை டிஃபீட் பண்ணணுன்னு தான் பார்ப்பாங்க. இங்கிலாந்து ஜெயிக்க தான் பார்ப்பாங்க செகண்ட் டெஸ்ட்டு இந்தியாவை. நம்ம இந்தியன் டீமுக்கு வருவோம். இந்தியன் டீமை பற்றி என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஏன்னா இந்தியன் டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டாங்க ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட்டும் அப்படி செகண்ட் டெஸ்ட்டும் அப்படி ஆயிடக்கூடாது. ஆனால் இந்தியன் டீமுக்கு வந்து நிறைய இன்ஜுரி கன்சர்ன்ஸ் வந்துருச்சு. இப்போ ஜடேஜா கிடையாது செகண்ட் டெஸ்ட்டில். அதே மாதிரி கேஎல் ராகுல் கிடையாது செகண்ட் டெஸ்ட்டில். விராட் கோலி ஏற்கனவே கிடையாது 2 டெஸ்ட்டுக்கு. தேர்ட் டெஸ்ட்டுக்கு வருவாரா விராட் கோலி என்னன்னு தெரியல, இனிமேட்டு தான் தெரிய வரும். அதனால் இப்போ ஜடேஜா கேஎல் ராகுல் இல்லாததுனால யார் 11ல் வரப்போகிறான்னு தெரில. கண்டிப்பாக வந்து வாஷிங்டன் சுந்தர் வந்து 11ல் வந்துடுவார், ஜடேஜாவை ரீப்ளேஸ் பண்ணி வருவார். இல்லைன்னா அவங்க வந்து இந்தியாவும் வந்து 4 ஸ்பின்னர் தான் விளையாட வைக்க போகிறாங்கன்ட்டு சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து சிராஜுக்கு ரெஸ்ட்டை கொடுத்து குல்தீப் யாதவ் வந்துடுவார் உள்ற, இல்லைன்னா பும்ரா மட்டும் இருப்பார். சீமிங் விக்கெட்டாக இருந்துச்சுன்னா 2 பேரும் விளையாட சான்ஸ் இருக்குது, பும்ராவும் சிராஜும் விளையாட சான்ஸ் இருக்குது. ஏன்னா சீமிங் விக்கெட் இல்லைன்னா சீமிங் விக்கெட்டாக தான் இருக்குது விசாகப்பட்டினம். அப்படி சீமிங் விக்கெட்டு கிராஸ்னால் இல்லைன்னா மேபி வந்து இவர் விளாடுவார், குல்தீப் யாதவ் விளாண்டுருவார் முகமது சிராஜுக்கு பதிலாக. ஏன்னா கண்டிப்பாக வாஷிங்டன் சுந்தர் வந்து விளாண்டே ஆகணும். ஏன்னா ஜடேஜா வந்து ரீப்ளேஸ் பண்ணணுன்னா அவரால் தான் கரெக்டாக ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஏன்னா ஜடேஜாவை எடுத்துட்டு அங்கே வந்து குல்தீப் யாதவ் போடுறது வந்து குல்தீப் யாதவ் பேட்டிங் சரியாக ஆட மாட்டார், பவுலிங் தான் நல்லா போடுவார், பேட்டிங் ஆட மாட்டார். ஆனால் வாஷிங்டன் சுந்தர் பேட்டிங்கும் நல்லா விளாடுவார். அவர் இந்தியாவின் கண்டிஷன்லேயும் அடிச்சிருக்காரு, ஆஸ்திரேலியன் கண்டிஷன்லேயும் பேட்டிங் அடிச்சிருக்காரு. இந்தியா டெஸ்ட்டில் மேக்ஸிமம் வந்து வாஷிங்டன் சுந்தர் 11ல் இருக்க சான்ஸ் இருக்குது நாளைக்கு அதிகபட்சம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்று சஃப்ராஸ் கானா இல்லை ரஜத் பண்டிதாரான்னு தெரில. அவங்களுக்குள்ள பெரிய ஹெவி காம்படிஷனே இருக்குது. அவங்க 2 பேரில் யார் வந்து 11ல் விளையாட போகிறாங்க நாளைக்குன்ட்டு. என்ன கேட்டால் வந்து ரஜத் பண்டியார் தான் அதிக சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் அவர் எப்படி விளையாடுவாருன்ட்டு. ஏன்னா சஃப்ராஸ் கானும் நிறையா அடிச்சிருக்காரு டெஸ்ட்டில் ரன்ஸு. ஈக்குவலாக பார்த்தா ரஜத் பண்டிதாருக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஒருவேளை இப்படி கூட பண்ணலாம், ரஜத் பண்டிதாரும் சஃப்ராஸ் கானையும் உட்கார வச்சு விளையாட வைக்காமல் வாஷிங்டனை டாப்பில் ஆட வச்சு குல்தீப் யாதவ் 11ல் வச்சு முகமது சிராஜ் பும்ராவையும் ஆட வைக்கலாம். ஆனால் இந்தியன் டீம் மேனேஜ்மெண்ட் வந்து என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்காங்கன்னு தெரியல. இந்தியா வந்து செகண்ட் டெஸ்ட்டை கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும். ஏன்னா ஜெயிக்கலைன்னா வழியே கிடையாது. அவங்க வந்து பேஸ்பால் வந்து கவுண்டர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்புறம். ஏன்னா தேர்ட் டெஸ்ட்னால் எப்படி இருக்குன்னே தெரியாது. ஏன்னா செகண்ட் டெஸ்ட் வந்து இந்தியா வந்து நல்லா கவுண்டர் அட்டாக்கிங் ஆடணும். பேட்டிங்னா தில்லுக்கு துட்டுன்னு ஆடணும், அடித்து ஆடணும் ஸ்பின்னர்ஸ்னா. சும்மா வந்து இந்த டிஃபென்ஸே ஆடிட்டு இருந்தாங்கன்னா இங்கிலாந்து வந்து மறுபடியும் டாப்பில் போயிடுவாங்க செகண்ட் டெஸ்ட்லலாம். அதனால் இங்கிலாந்து வந்து இந்தியா வந்து தைரியமாக வந்து இங்கிலாண்டை பவுலர்ஸ் ஆடணும். ஃபஸ்ட் டெஸ்ட்டே இது ரொம்ப டிஃபென்சிவாக ஆடி தான் ரொம்ப கொஞ்சம் பயந்த மாதிரி ஆடின மாதிரி தான் இருந்துச்சு இந்தியா. செகண்ட் டெஸ்ட் அப்படின்னா ஆடக்கூடாது, தில்லுக்கு துட்டுன்னு ஆடணும் பேட்டிங்கை. எப்படி 2020 ஆடுவீங்களோ உங்கள் ஹோம் கண்டிஷன்ஸில் அதே மாதிரி அடித்து ஆடுங்க. அவங்கள செட்டில்
விட்டிங்கன்னா அவங்க பவுலர்ஸ் வந்து செட்டில் ஆயிடுறாங்க. அவங்க எப்படி வந்து ரிவர்ஸ் ஸ்வீப்பு, பேட்டில் ஸ்வீப்பு, ரிவர்ஸ் ஸ்வீப்பு, ஸ்கூப்பு, ஸ்வீப் எல்லாம் அடிக்கிறாங்களோ அதே மாதிரி இந்தியா அடிக்கணும். மெயினாக இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து சுப்மன் கில்லோட டெஸ்ட் மேட்சாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கில்லு வந்து இந்த டெஸ்ட் மேட்ச் சரியாக ஆடலன்னா கண்டிப்பாக டீம் அவுட்டை ட்ராப் பண்ணிடுவாங்க. ஏன்னா அடுத்த டெஸ்ட் விராட் கோலி வந்துருவார். அப்புறம் கில்லுக்கு வந்து சான்ஸ் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஏற்கனவே 2011லேருந்து ட்ராப் ஆகிட்டாரு. இந்த இந்த டெஸ்ட்டு ஒழுங்காக விளாண்டா தான் அவர் வந்து டெஸ்ட் 11லயாச்சும் ஒழுங்காக இருக்கலாம். பார்ப்போம். அப்புறம் ஒரு ஃபார்மேட் பிளேயராக தான் இருப்பார். ஒன் டேக்கு மட்டும் தான் இருப்பார். ஒரு ஃபார்மேட் பிளேயர்னால் இந்தியா வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடும். கில்லு வந்து இந்த டெஸ்ட் மேட்ச் ரொம்ப முக்கியம். கில்லு நல்லா விளாண்டே ஆகணும். அப்புறமேட்டு வந்து ஸ்ரேயாஸ் ஐயருக்கும் இது வந்து கடைசி டெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரும் நல்லா விளாண்டதில்ல. சவுத் ஆஃப்ரிக்காலேயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. இங்கேயும் ஃபஸ்ட்டு 2 டெஸ்ட்டும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. கில்லும் ஸ்ரேயாஸ் ஐயருக்கும் ரொம்ப குரூஷியலான டெஸ்ட் மேட்ச் இது. ஏன்னா பின்னாடி யங்ஸ்டர்ஸ் வந்து நிறையா ரன் அடித்து வச்சுருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ சர்ஃபராஸ் காரும் ரஜத் பண்டிட்டாரும் நிறையா ரன்ஸ் அடித்ததுனால அவங்க ஒரு மேட்ச்சுக்கு அப்புறம் டீமில் கண்டிப்பாக இருப்பாங்க. விராட் கோலி வந்துட்டார்னா கில்லு இல்லைன்னா ஸ்ரேயஸ் ஐயர் யாராச்சும் ஒரு ஆளை தான் தூக்க பார்ப்பாங்க. அதனால் கண்டிப்பாக வந்து 2 பேரும் நல்லா விளாண்டு இருக்கணும். 2 பேருக்கு இது கடைசி டெஸ்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறாரு. ஸ்ரேயஸ் ஐயருக்கு இல்லைனா சுப்மன் கில். 2 பேரும் பேட்டிங்கில் ரன்ஸ் நிறையா அடிச்சிட்டாங்கன்னா பிரச்சனை இருக்காது. ஆனால் 2 பேரில் யாராச்சும் ஒருத்தவங்க ஃபெயிலியர் ஆனாங்கன்னா கதை காலி ஆகிடும். அதனால் நல்ல பொறுமையாக இந்தியா வந்து பேட்டிங் ஆடி ஸ்ரேயாஸ் ஐயரும் சுப்மன் கில்லும் பொறுமையாக பேட்டிங் ஆடி நல்லா அட்டாக்கிங் இன்னிங்ஸ் ஆடணும். ஏற்கனவே ஸ்ரேயாஸ் ஐயர் சொல்லியிருந்தார், நான் இனிமேல் டிஃபென்சிவ் இன்னிங்ஸ்லாம் ஆட மாட்டேன், அட்டாக்கிங் இன்னிங்ஸ் தான் ஆடுவேன்னு சொல்லியிருந்தாரு. இது கொடுத்துருந்தாரு ஒரு இன்டர்வியூவில். அவர் இப்போ ஃபஸ்ட் டெஸ்ட்டு பார்த்தா நல்ல டிஃபென்ஸ் தான் ஆடினார். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அட்டாக்கிங் ஆடினார். செகண்ட் டெஸ்ட் ரொம்ப டிஃபென்சிவ் ஆடி மாட்டிக்கிட்டார். அது மாதிரிலாம் செகண்ட் டெஸ்ட்டில் வந்து ஆடக்கூடாது. செகண்ட் டெஸ்ட்டில் வந்து நல்லா ஃப்ரீடமாக எடுத்து நல்ல தில்லுக்கு துட்டுன்னு ஷாட்ஸ்லாம் ஆடி இந்தியாவை வந்து டாப்புக்கு கொண்டு வரணும். இந்தியா வந்து செகண்ட் டெஸ்ட்டை வந்து ஜெயிச்சே ஆகணும். அந்த கட்டாயத்தில் இருக்காங்க.